நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் காரணமாக மூடப்பட்ட உதகை படகு இல்லம். தகவல் அறியாமல் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவு. பந்தலூர் மற்றும் எமரால்டு பகுதியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கூடலூரில் காரில் ஆற்றை கடக்க முயன்றபோது திடீரென வெள்ளப்பெருக்கு. 3 பேர் தப்பிய நிலையில் காரை மீட்பதில் நீடிக்கும் சிக்கல். குற்றாலம் மெயினருவியில் குளிக்க விதித்த தடை நீக்கம். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலையில் விழுந்த மரம். 4 மணி நேரம் போராடி அகற்றிய தீயணைப்பு வீரர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரதமருக்கு கருப்பு பலூன் காட்டிய முதலமைச்சர் தற்போது வெள்ளைக்குடி காட்டுவதாகவும் விமர்சனம். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று விசாரணை. கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை அவகாசம். சீர்காழியில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த நாகப்பாம்பு. 2 வீலரை ஒவ்வொரு பகுதியாக பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு பிடிபட்டது. கேரளாவின் கொச்சி அருகே ரசாயன கண்டெய்னர்களுடன் மூழ்கிய தொடங்கிய கப்பல். 24 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அறிவிப்பு. நாடு முழுவதும் UPSC முதல்நிலை தேர்வு. சென்னையில் 69 மையங்களில் 24,000 பேர் பங்கேற்பு. உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடானது ஜப்பான். ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி முன்னேறிய நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி தகவல். டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பது. முற்றிலும் முறிந்து விழுந்த மரங்கள். சுரங்கப்பாதைகளில் ஆள் உயரத்திற்கு தேங்கியுள்ள தண்ணீரில் மூழ்கிய கார் மற்றும் பேருந்து. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. ரெட் அலர்ட் காரணமாக மூடப்பட்ட உதகை படகு இல்லம். தகவல் அறியாமல் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்ற சுற்றுலா பயணிகள். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவு. பந்தலூர் மற்றும் எமரால்டு பகுதியில் தலா 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கூடலூரில் காரில் ஆற்றை கடக்க முயன்றபோது திடீரென வெள்ளப்பெருக்கு. 3 பேர் தப்பிய நிலையில் காரை மீட்பதில் நீடிக்கும் சிக்கல். குற்றாலம் மெயினருவியில் குளிக்க விதித்த தடை நீக்கம். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலையில் விழுந்த மரம். 4 மணி நேரம் போராடி அகற்றிய தீயணைப்பு வீரர்கள்.
கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரதமருக்கு கருப்பு பலூன் காட்டிய முதலமைச்சர் தற்போது வெள்ளைக்கொடி காட்டுவதாகவும் விமர்சனம். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று விசாரணை. கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை அவகாசம். சீர்காழியில் இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த நாகப்பாம்பு. டூ வீலரை ஒவ்வொரு பகுதியாக பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு பிடிபட்டது. கேரளாவின் கொச்சி அருகே ரசாயன கண்டெய்னர்களுடன் தொடங்கிய கப்பல் 24 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அறிவிப்பு. நாடு முழுவதும் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு. சென்னையில் 69 மையங்களில் 24,000 பேர் பங்கேற்பு. உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடானது ஜப்பான். ஜப்பானை பெண்ணுக்கு தள்ளி முன்னேறிய நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி தகவல். டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பது. முற்றிலும் முறிந்து விழுந்த மரங்கள். சுரங்கப்பாதைகளில் ஆள் உயரத்திற்கு தேங்கியுள்ள தண்ணீரில் மூழ்கிய கார் மற்றும் பேருந்து. உதகைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் படகு இல்லம் மூடப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, இப்போ உதகையில் மழைப்பொழிவு எப்படி இருக்கு? அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் மனநிலை எப்படி இருக்கு? விவரங்கள். மோனிஷா, நீலகிரி மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் உள்ள பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் இன்று மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் நேற்று தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதல் படகு இல்லத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகள் இங்கு அனுமதி இல்லை என தெரிந்தும் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த நுழைவாயில் பகுதிக்கு வரும்பொழுது அங்கு நின்றிருந்த போலீசார்கள் இன்று ரெட் அலர்ட் காரணமாக படகு இல்லம் செல்ல அனுமதி இல்லை என கூறி திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனால் ஏமாற்றமடைந்து சுற்றுலா பயணிகள் திரும்பி சென்றனர். இதேபோல் உதகையில் இருக்கக்கூடிய தொட்டபெட்டா மலைச்சிகரம், அதே போல படப்பிடிப்பு தளம், அவலாஞ்சி மற்றும் பைன்மர காடுகளிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் சென்று ஏமாற்றத்துடனும் திரும்பி செல்கின்றனர். உதகையை பொறுத்தவரை நேற்று இரவு முதலே தற்போது வரை பல பகுதிகளில் இந்த கனமழை என்பது இடைவிடாமல் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் பாதிப்படைந்துள்ளது. நகரை பொறுத்தவரை பல பகுதிகளில் கூட மக்கள் நடமாடும் பல பகுதிகள் வெறிச்சோடியும் காணப்படுகின்றன. இதே நிலை இப்போ சுற்றுலா தலங்கள் உள்ள பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் வரத்தும் குறைவாக உள்ளது. தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுகிறதா எனவும் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயாசாமி.